இஸ்லாமிய சமுதாயத்தில் சோதனைகளுக்கான காரணங்கள் என்ன? இஸ்லாமிய சமுதாயத்தில் சோதனைகளுக்கான காரணங்கள் என்ன என்று சொன்னால், சிலர் என்ன சொல்வார்கள் அப்படின்னு சொன்னால், மார்க்கப்பற்றின்மையால் தான் சோதனை வருகிறது அப்படின்ட்டு. மார்க்கப்பற்றின்மையால் தான் இந்த சோதனை வருது, இல்லை அதனால இல்லாட்டி முஸ்லிம்களுக்கு இப்படி எதிராக என்ன செய்யாது, எதுவும் நடக்காது, இவர்கள் மார்க்கத்தில் உறுதி இல்லாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய சோதனைகளை என்ன செய்யறாங்க, அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது 50% தான் சரியானது. இது 50% தான் சரியானது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அன்பியா, கடுமையாக சோதிக்கப்படுகின்றவர்கள் யார்? நபிமார்கள். அப்படின்னா என்ன? மார்க்கத்தில் நீங்க பலமா இருந்தா சோதனை என்ன செய்யும், கூட வரும். பின்னர் யாரு? சும்ம சாலிஹூன், பின்னர் நல்ல மனிதர்கள். பின்னர் சும்மல் அம்சலு ஃபல் அம்சல், பின்னர் யாரெல்லாம் பலமாக வாழணும் என்று முயற்சிக்கிறார்களோ, சரியாக வாழணும் என்று முயற்சிக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள், சோதிக்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப முஸ்லிம் சமுதாயம் இப்போ உதாரணமாக அதான் சத்தமிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது மார்க்கப்பற்ற மார்க்கப்பற்றின்மையா? மார்க்கப்பற்று. இந்த சோதனைக்கான காரணம் என்ன? மார்க்கப்பற்று தான். இதை விட்டா சோதனை குறையுமா கூடுமாட்டா? சோதனை குறையும், அதான் பிரச்சனை முடிஞ்சுது. அடுத்தது நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அபாயா போட்டு ஃபேஸ் கவர்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அடுத்தது இப்போ நீங்க என்ன பிரச்சனையை குறைக்க என்ன வழி? ஃபேஸ் கவரை கலட்டணும். ஃபேஸ் கவரை நீங்க கலட்டுவீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சோன்னு அவன் என்ன செய்வான்? அடுத்தது ஹிஜாபையும் நீ அகற்றுன்னு சொல்லுவான். இப்போ பிரச்சனை குறைஞ்சுது, பிரச்சனை குறைந்தது. அடுத்தது என்ன? நீங்க கோவிலுக்கும் போகணும், அவர்கள் இங்கேயும் வர, இப்படி மாறி மாறி போய்க்கணும். பிரச்சனை இன்னும் என்ன செய்யும்? குறையும். இல்ல நம்ம இப்படித்தான் இருப்போம்னா பிரச்சனை என்ன செய்யும்? கூடும். எனவே அஷத்துன் நாஸி பலா அல் அன்பியா, நபிமார்கள் தான் சோதிக்கப்படுவர்கள் அதிகமாக. மார்க்கத்தில் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்காமல் இருந்தாலே பிரச்சனை என்ன செய்யும்? வரும். எந்த அளவுக்கு நம்ம மார்க்கத்தில் பலமாக இருப்போமோ அந்த அளவுக்கு சோதனைகள் அதிகமாக வந்தே தீரும். எனவே மார்க்கத்தை பின்பற்றாதனால் சோதனை வரும் அப்படி என்ற பகுதி 50% தான் என்ன சரியானது நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். அந்த 50% சரியானது என்றால் என்ன அப்படி என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் மூமின்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக முஸ்லிம் சமுதாயத்தை மறுமையில் தோல்வியடைய அல்லாஹ் விட மாட்டான். உம்மதி உம்மத்துன் மர்ஹூமா அதாபுஹா ஃபித் துன்யா வ ரஹ்மத்துஹா ஃபில் ஆখিরা, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனது உம்மத் ரஹ்மத் செய்யப்பட்ட உம்மத், அதனுடைய எல்லா அதாபும் இந்த உலகத்திலே தான், மறுமையில் அது கருணைக்குரிய உம்மத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா தனக்கு இணை வைக்காத ஒரு சமுதாயம் என்ற ஒரே காரணமாக விரும்பக்கூடிய ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வழி தவறிலே போய்கொண்டிருக்கிறது, தவறான நிலைகளை எடுத்திருக்கிறது, ஒழுக்கங்கெட்டு போய்கொண்டிருக்கிறது, சரியான வழியில இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு மனிதன் எப்ப உணர்வு பெறுவான்? கஷ்டம் வந்தா மட்டும்தான் என்ன செய்வான்? உணர்வு பெறுவான். கஷ்டம் வந்தா மட்டும்தான். இப்ப நாங்க சோதனைகளை சொல்லக்குள்ள எப்படி சொல்லுவோம்? சில அதாவது நம்ம நாட்டில் மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம், அல்ஹம்துலில்லாஹ் சவுதிக்கு என்ன செய்யறோம், இப்ப எந்த இதுவும் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா தந்தா சோதனை இல்லைன்னு தான் நினைக்கிறோம். நம்மகிட்ட வந்துட்டா சோதனை இல்லை, வராட்டி சோதனை நினைக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்ற? வந்தாலும் சோதனை அப்படி என்றான். வந்த சோதனை யாரும் நினைக்கிறது இல்லை, வந்தால் சோதனை என்று நினைப்பதில்லை. அதனால இறைவன் என்ன செய்வான் சொன்னால், அஹத்னாஹும் பில் பஸாஇ வத்தர்ராஇ லஅல்லஹும் யதர்ரஊன், அவர்களை நாம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொண்டு என்ன செய்தோம்? சோதித்தோம். அவர்கள் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக, அவர்கள் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்பொழுது முஸ்லிம் சமுதாயத்துடைய சரியான வழியின்மையால் தரக்கூடிய எல்லா சோதனைகளும் எதற்காக தரப்படக்கூடிய சோதனைகள் என்றால், நம்ம திருப்பி இருந்த இடத்துக்கு என்ன செய்யணும்? போக வேண்டும். நம்ம சரியாக இல்லை என்பதனால தான் இந்த சோதனை என்கின்ற அமைப்பில் நாங்கள் எமது வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தரப்படக்கூடிய சோதனைகள். அல்லாஹ் தஆலா சொல்றான், கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வருவதெல்லாம் எதற்காக தெரியுமா? முஸ்லிம் சமுதாயம் சரியான வழியில இல்லை அப்படி என்பதுதான். இப்போ உதாரணமாக மோடி அரசு ஏறியவுடன் நாங்கள்லாம் என்ன செஞ்சோம்? கவலைப்பட்டோம், மிகப்பெரிய கவலை அடைந்தோம். ஏன் கவலை அடைந்தோம் அப்படி என்று சொன்னால், நமக்கு மார்க்கத்தை நடைமுறைத்த முடியாது என்கின்றதனால் கவலை அடைந்தோம் என்பது ஒரு 10% 20% தான். என்பது 10% 20% தான். அது காரணம், அவர் அரசேறாத பொழுது நம்ம என்ன செஞ்சு கொண்டிருந்தோம் பார்த்தா விளங்கும். அவர் அரசேறாத பொழுது மார்க்கத்தை அப்படி நடைமுறைப்படுத்தி கொண்டு அப்படி கட்டுப்பாடோட வாழ்ந்தோம்னு கேட்டால் இல்லை, சுதந்திரமாய் தான் நல்லா சண்டை பிடிச்சிக்கன்னு பிரிஞ்சிக்கன்னு ஒத்தனுக்கு ஒத்தனை ஏசிக்கன்னு என்ன சுதந்திரமா இருந்தோம். இப்போ இவர் வந்த பிறகு நம்ம ஒன்றுபட்டே ஆகணும். ஏன்? பொது எதிரி வந்தாச்சு, அடி விழும் என்பதற்காக வேண்டி நம்ம ஒன்றுபட்டு இதுதான் நம்ம செய்து கொண்டிருந்தோம். அல்லாஹ் தஆலா சொல்ற, அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்லி அகாமுஸ் ஸலா, அவர்களுக்கு இந்த உலகத்தில் வசதியையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்தா முதல்ல என்ன செய்வாங்க? ஆளுக்கு ஒரு இயக்கத்தை உண்டாக்கி அடிச்சுட்டு சாகுவாங்கடா சொன்னால. அகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அவங்க என்ன செய்வாங்க?
தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுத்து வருவார்கள், அமரு பில் மஅரூஃபி வ நஹவ் அனில் முன்கர், நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு நிறைய பேர் கவலைப்பட்டது என்ன தெரியுமா? முஸ்லிம்களோட பிசினஸுக்கு ஆப்பு தான், முஸ்லிம்களுடைய பிசினஸ் போச்சு, முஸ்லிம்களுடைய என்னது தொழில் வளம் போச்சு, எல்லாத்தையும் என்ன செய்ய போறான், சுருக்க போறான் தான் நிறைய பேர் ஆட்சி மாற்றங்கள் வருகின்ற பொழுது மிகவும் கவலைப்படுகின்ற அதுதான். இகாமத்து ஸலா, ஈதா உஸ்ஸகா அதெல்லாம் இல்லை, அது கூடுதலாக இல்லை. இப்போ முதலாவது ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய கவலை என்னன்னா, சரியாக நம்ம மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்கின்ற கவலை அவரிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய சமுதாயம் அப்படி இல்லாத பொழுது அல்லாஹ் என்ன செய்வான் சொன்னால், சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். திருந்த வேண்டும், திரும்ப வேண்டும் என்பதற்காக, திருந்த வேண்டும், திரும்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டு, யார் வரைக்கும் கொடுத்தான்? ஃபிர்அவுனுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். ஃபிர்அவுனுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், தொடர்ந்து நாங்கள் அத்தாட்சிகளை கொண்டு அவனை சோதித்துக் கொண்டே இருந்தோம், திரும்பி வர வேண்டும் என்பதற்காக. திரும்பி வரணும் என்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா சோதனை கொடுத்துக்கொண்டே இருப்பான். ஆனா அதுக்கு ஒரு கட்டம் ஒதுக்குது. நம்ம குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்ம திரும்பி வரவே இல்லைன்னு வைங்க, அல்லாஹ் சோதனையெல்லாம் நிறுத்திடுவான். நிறுத்திட்டு இனி உனக்கு என்ன ஞாபகமே வரக்கூடாது, இனி உனக்கு என் ஞாபகமே வரக்கூடாது. அதுக்கு என்ன வழி? உலகத்தை திறந்து விட்டுறணும். உலகத்தை திறந்து விட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பிஹி, அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது நாங்கள் வான பூமிகளுடைய ரஹ்மத்தை அவர்களுக்கு திறந்து விட்டோம். ஏன்? மூழ்கி போகணும், உங்களுக்கு ஞாபகமே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்கின்ற அளவில் பொருளாதாரம் இன்றைக்கு கொஞ்சமாவது நமக்கு 5 நேரம் தொழுகிறதுக்கு மார்க்க உரைகள் கேட்பதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய பெரும்பாலான ஒரு காரணமாக இருக்கிறது என்னது? அதுக்கு அங்கே சம்பாத்தியத்துக்கு வழி இல்லை, அதுக்கு அங்கே போய் நைட் வேலை செஞ்சு அது செஞ்சது சம்பாத்தியத்துக்கு வழி இல்லை. இருந்தால் அவ்வளவுதான், இங்கே நம்ம 10 பேர் தான் என்ன செய்வோம், இருப்போம். அதனால தான் கொஞ்சம் நஞ்சம் நம்ம யோசிக்கிறோம், இறுக்கி பிடிக்கிறதுனால. திறந்து விட்டோம்னா மறந்து என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். அல்லாஹு தாலா அடுத்தது மறக்க செய்வான். மறக்க செய்த பின்னால திருப்பி ஒரு பிடிப்பான். அவர்கள் முழுமையாக நம்பிக்கை இழக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தாலா குர்ஆன்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்பொழுது எங்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சோதனைகளும் நமது மார்க்க பற்றின்மை, நமது வலுவின்மை, இந்த சமுதாயம் திரும்பி வர வேண்டும் என்கின்ற இறைவனுடைய எதிர்பார்ப்பு தான் மேல என்ன செய்கிறது, சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சரி, மார்க்க பற்றுக்குள்ள வந்துட்டோம் என்று சொன்னால் மனிதர்களிடத்தில் ஒரு சோதனை இருக்குது. அல்லாஹு தாலா சொல்லுகிறான், மனிதர்களே சிலர் இருக்கிறார்கள், ஜஅல ஃபித்னத்தன் நாஸி கஅதாபில்லா, மக்கள் தரக்கூடிய சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய தண்டனையாக மாற்றக்கூடியவர்கள் மக்களிலே இருக்கிறார்கள். மக்கள் தரக்கூடிய சோதனைகளை யார் தரக்கூடிய தண்டனை? அல்லாஹ்வுடைய தண்டனையாக சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்ப நாம் இந்த இடத்துக்கு வந்து மார்க்கப்பற்றோடு வாழ ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ஆரம்பம் சோதனையாகத்தான் இருக்கும். ஏன்? ஒன்றும் இல்லாம இருந்தவங்க, சினை வச்சுக்கண்டு தொழாம பேசாம இருந்தவங்க திடீர்னு நம்ம தொழணும் அப்படின்ற ஒரு ஊர்ல எல்லாரும் முடிவெடுத்து தொழணும்னா பிரச்சனை வருமா வராதா? அதான் சொல்லணும்னா பிரச்சனை வருமா வராதா? சிறுபான்மையாக நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் பிரச்சனை வெடிக்கும். ஆனால் அந்த சமுதாயம் உறுதியாக இருந்து தமது மார்க்க விஷயங்களை கட்டுப்பாடோடு செய்து தம்மை வழிப்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி அவசரமா வந்துடும். அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்யும்? அவசரமா. புரிந்து கொள்ளுங்க சகோதரர்களே, நம்ம சோதனை இங்க ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு வருவதற்கான காரணம் நாங்க மாற வேண்டும் என்பதற்காக. சோதனை எங்களை நல்ல பக்கம் தள்ளிக்கொண்டே வந்ததுன்னு வைங்க, ஒரு இடத்துல நம்ம முழுசா மாறிட்டோம்னு வைங்களேன், மக்களுடைய இறைவன் எங்களுக்கு திருந்துவதற்காக தந்த அந்த சோதனை என்ன செஞ்சிடும், நின்றும். அதுக்கு பின்னால வரக்கூடிய சோதனை எல்லாம் என்ன? மார்க்கப்பற்றோட இருக்கிறான் என்பதற்காக வரக்கூடிய சோதனை. ஃபிரௌனுடைய சமுதாயத்துக்கு கொடுத்த சோதனை, மக்கா காவிர்கள், மக்கா இறை நிராகரிப்பாளர்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு கொடுத்த சோதனை, இது வரும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம முழுமையாக நம்பிக்கையோடு இறைவன்ட்ட எதை எதிர்பார்க்கலாம்? மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும்? அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், இது அல்லாஹ்வுடைய உதவி என்னது, மிகவும் நெருக்கமாக இருக்கிறது, அப்படி என்கின்ற இடம் வரலாம். ஆனா இப்ப நம்ம எதிர்பார்ப்பதற்கு தகுதியான சமுதாயமாக இருக்கிறோமா என்று சமுதாயத்தை திரும்பி பார்த்தோம்டா இல்லை, சமுதாயத்தை திரும்பி பார்த்தோம்டா இல்லை. ஆட்சி நிறைய பேருடைய பிரச்சனை ஆட்சியாளர் மாறல என்ற கவலை தான். நிறைய பேருடைய கவலை என்ன தெரியுமா? 57 58 நாடு இருக்கிறோம், ஒரு ஆட்சியாளரும் நல்லா இல்லையே அப்படி என்ற கவலை. ஆனா சொல்றவருடைய நிலைமையெல்லாம் பார்க்கணும். அப்துல் மலிக் இப்னு மர்வான் கலீஃபாவா இருந்து மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் நாங்க அபூபக்கர் உமரா இருக்கோம்னு ஆசைப்படுறீங்க. மக்கள் எல்லாம் என்ன ஆசை? இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அபூபக்கரா உமரா இருக்கோம்னு ஆசை. ஆனா நீங்க எல்லாம் அபூபக்கர் உமருடைய காலத்துல இருந்த மக்கள் மாதிரி இல்லை, நீங்கள் எது மாதிரி இல்லை, அபூபக்கர் உமருடைய காலத்துல இருந்த மக்கள் இருக்கு. அது எப்படி மக்கள் மட்டும் நீங்க மாதிரி இருந்துருவீங்க, நாங்க மட்டும் அபூபக்கர் உமரா இருக்கணும்டா, இது நியாயமான்னு சொல்லி அப்துல் மலிக் இப்னு மர்வான் கேட்டதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இதுதான் நமது சிச்சுவேஷன். எமது சிச்சுவேஷன் சொன்னால் டோட்டலாக சமுதாயத்தில் ஆட்சியாளர் தொடக்கம் ஆளப்படுகின்றவர்கள் வரைக்கும் மார்க்கப்பற்று என்பது இல்லை என்பதல்ல,
ஒரு அளவில் தான் என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர், இந்த ரெண்டு சோதனையை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.